ஆரி பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி யாராவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? வாவ், சூப்பரா இருக்கே. உட்காருங்க உட்காருங்க, நான் உட்காந்துக்கிறேன். அழகா பண்ணிருக்கீங்களே. எப்ப கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க நீங்க? June 4 அன்னைக்கு இப்ப முடிச்சிட்டோம். இந்த லாஸ்ட் பேட்ச் சூப்பரா போட்டிருக்கீங்க. சோ பேசிக் ஏதாவது தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல எதுவுமே தெரியாம தான் எதுவுமே தெரியாது? நீடில் வந்து இங்கதான் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் மேம். ஸோ நீடில் ப்ராக்டிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆரி பிளவுஸ் போடுற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஒரு 10 இயர்ஸ்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இப்போ ஒரு பிசினஸ் கத்துக்கிட்டங்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு மேம். ஏன்னா நிறைய பெண்களோட ஆசை அதுதான், ஏதாவது பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கா? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருக்கேன் மேம். பியூட்டிஷியன் கிளாஸ் அப்ப பார்த்தேன். அப்புறம் எனக்கு அப்ப வாய்ப்பு கிடைக்கல மேம். ஆரி ஒர்க் வந்து இப்பதான் ஒரு 2 months முன்னாடி ஜாயின் பண்ணியே ஆகணும்னு லீவ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா போட்டிருக்கீங்க. இப்ப நெக்ஸ்ட் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? இதுல பிசினஸ் பண்ணணும்னு வீட்டுல வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஏன்னா ஒரு 4 years நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டீங்க. சோ இப்ப நான் உன்னை கத்துக்க போறேன், உன்னை பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவங்களோட ரியாக்ஷன் என்ன? அவங்க வந்து அனுப்புனாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. எதுவும் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல மேம். பிடிச்சத பண்ணுங்க பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஹெல்ப் கூட பண்றாங்க. திங்ஸ் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஹாப்பியா இருந்தா கண்டிப்பா உங்க ஃபேமிலியே சேர்ந்து ஹாப்பியா இருக்கும். நீங்க க்ரோ ஆகும்போது ஃபேமிலி க்ரோ ஆகும் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க உங்க ஃபேமிலிக்காக தானே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க இருந்து ஒரு தொழிலோட வெளியே போறாங்க. அடுத்தது அவங்க வந்து என்ன பண்றதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ மேம். ஸோ நீங்க நிறைய இன்னும் அச்சீவ் பண்ணணும். இது ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து போகணும். இப்ப வீட்ல இருந்து பண்ண போறீங்களா இல்ல ஷாப் வைக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீட்ல இருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாப் வச்சுக்கலாம். கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாப் வச்சுக்கலாம். சோ இங்க ட்ரைன் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா பண்ணாங்க மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அகிலா மேம், ரேஷ்மா 2 பேருமே எவ்வளவு தடவை கேட்டாலும் வந்து திரும்ப சொல்லி கொடுத்தாங்க. எதுவுமே வந்து சலிச்சுக்காம அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி மேம் எனக்கு அதுல. ஏன்னா ட்ரைனர் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நம்மளால ஈஸியா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியும், டவுட்ஸ் கேட்க முடியும். ரொம்ப ஃப்ரீயா வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு பயம் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க மேம். ஸோ உங்களோட சந்தோஷத்துல இருந்தே தெரியுது எங்க ட்ரைனர்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்கன்னு. பட் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தானே? ஆமா, ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து அன்னைக்கு முடிச்சுட்டு வந்துருவேன். அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லாம. சோ அதுல எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது, முடிச்சுட்டு வந்துடணும். இல்லன்னா ஒரு நாள் ஏதாவது நான் ஊருக்கு போற மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் அப்ப ஊருக்கு போயிடுவேன். மண்டே முடிச்சுட்டு வரலன்னா கூட ஏன் முடிச்சுட்டு வரலன்னு கேட்பாங்க. அதுக்காக பயந்துட்டு நான் போட்டு வந்துருவேன். ஊருக்கே எடுத்துட்டு போய் கூட போட்டு வந்துருவேன். ஓகே, அந்த ஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? அப்படி இருந்ததுனாலதான் வந்து அந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே வருது மேம். ஃப்ரீயா விட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து கேட்பாங்களே நம்ம முடிச்சுட்டு போகணும், நம்மளுக்கே வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட்டுறணும், நம்ம பதில் சொல்லக்கூடாது, முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கீங்களா? எஸ் மேம் இருக்கு. நீங்க சேலம் தான்? இல்ல மேம், சங்ககிரி. சோ நான் வந்து இவங்களோட இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்றேன். நீங்க கண்டிப்பா உங்க சங்ககிரி, நீங்க அந்த சரௌண்டிங்ல எங்க இருந்து ஆரி பண்ணணும் அப்படின்னாலும் எங்க ஸ்டூடெண்ட் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பரா போட்டு கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் ஒரு கொலாப் பண்ணி கொடுக்குறேன். இதை வச்சு நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.